தற்கூரி ரசிகன் இன்னீங்களா? சீஃப் மினிஸ்டர் ஒரு காலத்துல தளபதி ரசிகர் தான். யூ ஸ்பீக் அவர் தற்கூரியா? டைரக்ட் அட்டாக். தளபதி முன்னாள் ஃபேன், தளபதிக்கே சீஃப் மினிஸ்டர் ஃபேனா இருந்தார். இதுக்கு வேணா நாங்க எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, இதுக்கான வீடியோ வந்து எக்ஸாக்டா எடுத்து விடுவோம். இதே சன் டிவி ப்ரோக்ராம்ல உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்னு கேக்குறாங்க, யாரோட படத்தை பாப்பீங்க, அவரு அழகா சொல்றாரு சிரிச்சுட்டு, நான் வந்து நடிகர் விஜயோட படத்தை பாப்பேன் அப்படின்றாரு. எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, இந்த பேசணும்னே அவங்க மேல அவங்க அந்த வீடியோ கூட போட்டு வைப்பாங்க. சினிமா பாப்பீங்களா சார்? அப்படி பார்த்தா எந்த சினிமா சார் பாப்பீங்க? யார சார் பிடிக்கும்? அப்பப்போ சினிமா பாக்குறது உண்டு. பொதுவா சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். Thank you.